பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வஞ்சலில் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கன்வர்ஷன் மனம் திரும்புதலை குறித்து நம் தியானிக்க இருக்கிறோம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் படி செய்வாய் என்று உபாகமம் 30:8 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அதற்காக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மனம் திரும்புகள் பரலோகராஜின் சமீபமாக இருக்கிறது என்று மத்தேயு 3:2 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று மத்தேயு 3:8 கூறப்பட்டுள்ளது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின்படி நடவாமல் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளையும் நற்கிரியைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. மட்டுமல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் காணலாம். மார்க் 2:17 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை மனம் திரும்புகிறதற்கே அழைக்க வந்தார். எனவே நாம் மனம் திரும்ப நாம் அர்ப்பணிப்போமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று 2 பேதுரு 3:9 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாமதிக்கிறார் என்று நாம் இராமல் நாம் மனம் திரும்பி குணப்பட வேண்டுமென்றே ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் அறிவோமாக. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சுமத்துக்கு வர கொடுத்த தயவுக்காக என் அன்னியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நீர் இந்த உலகத்தில் வந்தீர் சுவாமி. அப்பா, என் தேவனாகிய கர்த்தர், நீர் மனம் திரும்புதலின் குணத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. மனம் திரும்புதலுக்கேற்ற நற்கிரியைகளை செய்ய, மனம் திரும்புதலுக்கேற்ற நற்கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். மனம் திரும்புதலுக்கென்றே நாங்கள் எங்களை வாழ அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.